அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 8 டியூஸ்டே இந்த ஹிந்து சென்னை எடிஷன் முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேஜில் சுப்ரீம் கோர்ட் வந்து புதுசாக கட்ட போகிற பார்லிமெண்ட் பில்டிங்க்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நியூஸ் தான் வந்திருக்கு. இந்த புது பில்டிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பில்டிங்கோட டிசைன் வந்து எதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது, இதில் இருக்கக்கூடிய புது ஃபீச்சர்ஸை ஏதாவது புராணங்கள்லேருந்து எடுத்திருக்காங்களா அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்து நேரடியாக எடிட்டோரியல். அதில் வந்து டியூட் ஃபார் இந்தியாஸ் அர்பன் உமன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை பொறுத்தவரைக்கும் எஸ்ஏயில் வந்து கொஷின் கேட்கலாம். இந்த ஆர்டிக்கிள் வந்து எப்படி புது வேலை வாய்ப்பு பெண்களுக்கு நகர்ப்புறங்களில் கிடைக்கும் அப்படின்றத பற்றி டீல் பண்ணுது. இதில் வந்து இந்த டீசென்ட்ரலைஸ்டு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா, டூயட் அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஜாப் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான டெர்மினாலஜிஸ் வந்து இது மாதிரி எடிட்டோரியலில் எது வந்தாலும் நம்ம அதை பற்றின மீனிங் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஆர்டிக்கிள் வந்து நம்ம எப்படி யூபிஎஸ்சியில் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, பெண்களுக்கான எம்பவர்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட், அதுக்கப்புறம் இன்க்ளூசிவ் க்ரோத், அர்பன் புவர் அப்படின்ற அந்த இதில் வந்து வரும். அதுக்கப்புறம் ஜெண்டர் ஈக்குவிட்டி அப்படின்ற அந்த கேள்விகளுக்கு பதில்களாக அமைகிறது தான் இந்த ஆர்டிக்கிளோட பயன்பாடு. அடுத்து ஃபார்ம் ஆக்டை பற்றின ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபார்ம் ஆக்ட் வந்துட்டு ஃபார்மர் ஃப்ரெண்ட்லியாக வந்து இல்லை, கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை வந்து வயலேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன விஷயங்களை வயலேட் பண்ணுது அப்படின்றத தேர்ட் காலமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து படிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது உயிர்களிடத்தில் பில்டிங் பிளாக்ஸாக இருக்கிற ப்ரோட்டீனை பற்றின ஒரு ஆர்டிக்கிள் வந்துருக்கு. ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் பற்றி கொஞ்சம் டிஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பயோடெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கிள். இதில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றியும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோட்டீனை பற்றின ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ஆர்டிக்கிள் தான் அது. ஏற்கனவே ப்ரோட்டீனை பற்றி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து சயின்ஸ் இதில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது இன்வெஸ்டிங் இன் இந்தியாஸ் யூத்துன்னு சொல்லியிருக்கிற இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாகவே வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்டை எப்படி நம்ம பயன்படுத்துறது, அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் வந்து என்னென்ன, இந்தியாவில் அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கான ப்ராஜெக்ட் வந்து இந்த டெமோக்ராட்டிக் டிவிடெண்ட்டை வச்சு அவங்களுக்கு ஸ்கில் பவர் பண்ணுறது மூலிமா வரும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான ஆர்டிக்கிள். பாலிட்டி, அதில் மிக முக்கியமாக வந்துட்டு எஜுகேஷன், எம்பவர்மெண்ட்டு அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே வந்து எழுதுறதுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த ஆர்டிக்கிள். அடுத்து ஒன்லி ஆர்கானிக் ஃபார்மிங் அலவுட் இன் லக்ஷதீப் அப்படின்றது. ஸோ ஈகோ டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ட்ரோபிக்கல் ஏரியாவில் இருக்கிற லக்ஷதீப் பற்றின ஒரு ஆர்டிக்கிள். ஸோ முழுக்க வந்து ஜாகிரபிக்கல் ஓரியன்டாகவும் ஈக்காலஜி ஓரியன்டாகவும் இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கிள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து இந்தியா ஃப்ரான்ஸ் நாடு ரிலேஷன்ஸ் அப்படின்றத பொறுத்தின ஒரு ஆர்டிக்கிள். மோடி பேக்ஸ் மேக்ரான் இன் ஃபைட் அகெயின்ஸ்ட் டெரர் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி எந்தெந்த நாடுகள் கூட தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்காங்க, ஒத்துழைப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இண்டோ ஃப்ரான்ஸ் ரிலேஷன்ஸ் அப்படின்றதுக்கு கீழே வந்து வரும். அடுத்தது மோடி கால்ஸ் ஃபார் லீகல் ரிஃபார்ம்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நிறைய ஓல்டு லா வச்சுக்கிட்டு நம்ம புதுசாக வரப்போகிற செஞ்சுரியில் வந்து இந்தியாவை கட்டமைக்க முடியாது, அதனால் சட்ட திருத்தங்கள்லாம் அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பிஎம் மோடியோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இதுக்கு மேலே நடக்க போகிற சட்ட திருத்தங்கள்லாம் என்னென்ன இருக்க போகுது அப்படின்றதே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்து வேர்ல்ட் பேஜில் யூஎஸ் சைனா டாமினேட் ஆர்ம்ஸ் மார்க்கெட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, செய்தி அறிக்கை. இதில் கொடுத்துருக்கிற டேட்டா, நியூமரிக்கல் டேட்டா ரொம்பவே முக்கியம். ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா டெரரிசத்துக்கு எதிராக எப்படி செயல்படணும் அப்படின்றதுக்கு போது எழுதும்போது இது எல்லாமே நமக்கு யூஸாக இருக்கும். அடுத்து பிஸ்னஸ் பேஜில் இந்தியா பக்ஸ் சைனாஸ் ரெக்கார்ட் எக்ஸ்போர்ட். ஸோ அப்படின்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட நியூஸ் தான். ஜிடிபி, எக்கனாமி, அது மிக முக்கியமாக வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் மற்ற நாடுகளை காட்டிலும் ஏன் சைனாவை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, பாப்புலேஷன் வைஸ் வந்து அவங்க தான் நமக்கு ஈக்குவலாக இருக்காங்க ஆல்மோஸ்ட்டு. ஸோ அதுக்காக இதை கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் டேட்டா அகெயின்ஸ்ட் சார்க் கண்ட்ரியை பற்றினதோ அல்லது வந்து சைனாவை பற்றினதோ இருந்துச்சுன்னா அது எல்லாமே நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் முடியுது. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.